வெல்கம் டு tamiltalkies.net. இன்னைக்கு அண்டர் ப்ரொடக்ஷன் நிகழ்ச்சியில் நம்ம எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஏஆர் முருகதாஸ் விஜய் கூட்டணியில் விரைவில் வெளிவரப்போகிற துப்பாக்கி படத்துடைய தயாரிப்புலையும் வியாபாரத்திலையும் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். விஜய் ஏஆர் முருகதாஸ் கூட்டணியில் எஸ்.ஏ. சந்திரசேகர் தயாரிக்கும் துப்பாக்கி அப்படின்னு தான் இந்த படத்தை பற்றின அறிக்கை முதல்ல வெளியில் வந்துச்சு. இப்போ இந்த படத்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் தயாரிக்கல. அது ஏன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்க்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து லவ் சப்ஜெக்டில் நடிச்சுக்கிட்டு இருந்த விஜயை திருமலை படத்து மூலமாக ஆக்ஷன் ஹீரோவை மாற்றினார் டைரக்டர் ரமணா. இந்த விஜய் ரமணா கூட்டணியை வச்சு ஆதின்ற படத்தை தயாரித்தார் இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர். விஜய் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்துக்கிட்டு இருந்ததுனாலையும் விஜய் ரமணா வெற்றி கூட்டணிங்கிறதுனாலையும் தியேட்டர் உரிமையாளர்களும் விநியோகஸ்தர்களும் இந்த படத்தை போட்டி போட்டுக்கிட்டு பெரிய விலை கொடுத்து வாங்கினாங்க. இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையில வந்த இந்த படத்துடைய ரிசல்ட் என்னன்னா, இது வரைக்கும் வந்த விஜய் படங்கள்ல அட்டர் ஃப்ளாப் படம் இதுதான் அப்படின்ற அளவுக்கு இந்த படம் படுதோல்வி அடைஞ்சுது. காரணம் என்னன்னா, இந்த படத்துடைய தயாரிப்பாளர் எஸ்.ஏ. சந்திரசேகர் படத்துடைய தயாரிப்பு வேலையை மட்டும் கவனிக்காம தயாரிப்பு செலவை குறைக்கிறதுக்காக இயக்குனருடைய எல்லா விஷயங்களையும் தலையிட்டு படத்துடைய குவாலிட்டியை பற்றி கூட கொஞ்சம் கூட கவலைப்படாமல் பணத்தை மிச்சப்படுத்தணுன்ற ஒரே குறிக்கோளோட இயக்குனரையும் செயல்பட விடாமல் தடுத்து படத்தை பண்டல் கட்டி சுற்றி கொடுத்ததுனால தான் இந்த படம் படுதோல்வி அடைஞ்சுன்னு சொல்கிறாங்க. இந்த படம் படுதோல்வி அடைஞ்சதுனால பெருத்த நஷ்டம் அடைஞ்ச தேட்டருக்காரங்களும் விநியோகஸ்தர்களும் பட தயாரிப்பாளர் எஸ்.ஏ. சந்திரசேகர் அணுகி பாபா படத்தில் ஏற்பட்ட பெருத்த நஷ்டத்தை ரஜினிகாந்த் எப்படி சரி கட்டி கொடுத்தாரோ அதே போல் நீங்களும் இந்த படத்தில் எங்களுக்கு சரி கட்டி கொடுக்கணும்னு எல்லாரும் கேட்டாங்க. அதுக்கு எஸ்ஏசி எந்த ஒரு சரியான பதிலையும் தரல. இங்கே தான் மற்ற தொழிலுக்கும் சினிமா தொழிலுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை நம்ம கவனிக்கணும். மற்ற தொழிலெல்லாம் லாபம் நஷ்டம் ரெண்டுமே ஒரு முதலாளியை தான் சேரும். ஆனால் சினிமா தொழிலில் மட்டும்தான் லாபம் வந்தால் அதை யார் வேணால் எடுத்துக்குவாங்க, நஷ்டம் வந்தால் அதுக்கு பொறுப்பு முழுக்க முழுக்க தயாரிப்பாளர் மட்டும்தான். தேட்டருக்காரங்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் அந்த பணத்தை திருப்பி கொடுத்ததுனால இதுவே ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிடுச்சு. இதையே தேட்டருக்காரங்களும் விநியோகஸ்தர்களும் எல்லா படத்துக்கும் கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவரே சமீபத்தில் வெளியே வந்த 3 திரைப்படம் அட்டர் ஃப்ளாப் ஆனதுனால தியேட்டருக்காரங்களும் விநியோகஸ்தர்களும் மறுபடியும் ரஜினிகாந்தை போய் அணுகின போது இந்த படத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லி கை கழுவிட்டார். நமக்கும் தெரியும் அந்த படத்துக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. ஆனால் அந்த படம் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் அவருக்கும் நிறையா சம்மந்தம் இருக்குது, நமக்கு நல்லாவே தெரியும். அவங்களையும் கூட இவர் நிர்பந்திக்கலை. அப்போது நம்ம செஞ்சது தவறுன்னு அவரே உணர்ந்துட்டாரோ என்னமோ தெரியல. சரி, அந்த இடியாப்ப சிக்கலுக்குள்ளே நம்ம போக வேணாம், நம்ம விஷயத்துக்கு வருவோம். அடுத்ததாக விஜயை வச்சு எஸ்.ஏ. சந்திரசேகர் தயாரிக்க இருந்த படம் சுறா. ஆனால் அந்த படத்துடைய விளம்பரத்தில் தயாரிப்பு சங்கிலி முருகன் போட்டு தான் வெளியே வந்துச்சு. ஏன்னா எஸ்ஏசி பேரில் இந்த படத்தை தயாரித்தா ஆதி படத்து பாக்கியை கேட்டு விநியோகஸ்தர்களும் தியேட்டர் உரிமையாளர்களும் வந்து நிற்பாங்கன்றதுக்காக இந்த படத்தை சங்கிலி முருகன் பேரில் தயாரித்தார். படம் முடியும் தருவாயில் இந்த படத்தை 33 கோடி ரூபாய்க்கு சன் டிவிக்கு விற்றுட்டாங்க. சன் பிக்சர்ஸ் வழங்கும் சுறா த லீடர் அப்படின்னு போட்டு விளம்பரம் வந்துச்சு. இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிச்சு. பிரச்சனை என்னென்னா, அடுத்தடுத்து வந்த விளம்பரங்களில் த லீடர் அப்படின்ற வார்த்தையை எடுத்துட்டாங்க. இது விஷயமா சன் டிவி சக்சேனாவுக்கு விஜய் ஃபோன் பண்ணி சுறா த லீடர்னு போட்டிருந்தோம், அந்த லீடர்ன்ற வார்த்தையை எதனால் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எங்களுக்கெல்லாம் மஞ்சத்துண்டு போட்டு ஒரு லீடர் இருக்கார், அவர் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் இன்னொரு லீடரை அனுமதிக்க முடியாது, அதனால் இந்த லீடர்ன்ற வார்த்தையை எடுத்துட்டோம், முதல்ல ஃபோனை வையிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வந்து எந்த விளம்பரத்துலையுமே இந்த லீடர்ன்ற வார்த்தை வரவே இல்லை. இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் சுறா படத்துடைய ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட் காப்பியை பார்த்த சன் டிவிக்காரங்க படம் திருப்திகரமாக இல்லாதனால இந்த படத்துக்கெல்லாம் இந்த விலையெல்லாம் தர முடியாது, நாங்களாக பார்த்து ஒரு விலையை போட்டு ஃபிக்ஸ் பண்ணி தரோம், அதை வாங்கிட்டு போங்கன்னு ஒரு கம்மியான விலையை செட்டில் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, அது என்ன கூத்துன்னு உங்களுக்கே தெரியும், அதை பற்றிலாம் நம்ம பேசவே தேவையில்லை. இந்த படம் வசூலை வாரி குவிச்சதுனால வழக்கம் போல் சினிமா சட்டப்படி தேட்டருக்காரங்கெல்லாம் போய் சன் டிவி வாசலில் நின்றுட்டாங்க. சன் டிவியில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த படத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, இது சம்மந்தமாக நீங்கள் எஸ்ஏசியை பார்த்தா போதும், எங்ககிட்ட வரவே கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. போன அந்த கும்பல் அப்படியே எஸ்ஏசி வீட்டுக்கு போய் கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எனக்கும் இந்த படத்துக்கு சம்மந்தம் கிடையாது, இந்த படத்துடைய தயாரிப்பாளர் சங்கிலி முருகன் தான், அவரை போய் பாருங்கன்னு அந்த பக்கம் திருப்பி விட்டுட்டார். இவங்க எல்லாரும் போய் திரும்ப சங்கிலி முருகனை கேட்டதுக்கு, எனக்கும் இந்த படத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் வந்து இந்த படத்துடைய தயாரிப்பு நிர்வாகத்தை மட்டும்தான் கவனித்தேன், அதுக்கு பேசின கூலியே எனக்கே இன்னும் தரல, பாதி தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஒரு பில்டரை கூப்பிட்டு, வடபழனியில் எனக்கு ஒரு பழைய வீடு இருக்குது, அந்த பில்டிங்கை இடிச்சிட்டு புதுசாக எனக்கு ஒரு வீட்டை கட்டி வைங்க,
நான் இந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு புறப்பட்டு போயிட்டார். இது சம்மந்தமாக இந்த படத்துடைய டைரக்டர் எஸ்பி ராஜ்குமாரை கூப்பிட்டு கேட்டதுக்கு, எனக்கும் இந்த படத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, ரமணாவுக்கு என்ன கதி ஏற்பட்டுச்சோ அதே தான் என் கதின்னு சொல்லி சுருக்கமாக முடிச்சுக்கிட்டாரு தன்னுடைய பேச்சை. யாரை கேட்டாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்ததுனால தியேட்டருக்காரங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ப்ரெஸ் மீட்டை கூட்டி யாருக்குமே தெரியாத இந்த விஷயத்தை ஊருக்கே தெரிகிற மாதிரி ப்ரெஸ் மீட்டில் அம்பலப்படுத்தி அவங்க ஆதங்கத்தை தீர்த்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நடந்தது இதுதான் முதல் முறை. இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழித்து எஸ்ஏ சந்திரசேகர் தயாரிக்கும் விஜய் ஏஆர் முருகதாஸ் கூட்டணியில் துப்பாக்கி அப்படின்னு ஒரு அறிக்கை வந்துச்சு. இந்த படத்தை எஸ்ஏ சந்திரசேகர் தன்னுடைய சொந்த பேனரில் தயாரிக்க வேண்டிய அவசியம் என்னென்னா, அந்த சமயத்தில் வெளியே வர இருந்த 7ஆம் அறிவு படம் ஏஆர் முருகதாஸ் சூர்யா கூட்டணியில் 65 கோடி ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ் ஆகியிருந்தது. அதே பிஸ்னஸ் விஜய் படத்துக்கும் இருக்குன்றதுனால இந்த படத்தை துவங்கினார். படப்பிடிப்பு வேலைகளுக்காக எஸ்ஏசி தன்னுடைய சொந்த அலுவலகத்தையே இயக்குனருக்கு ஒதுக்கி கொடுத்தார். படத்துடைய டிஸ்கஷனும் ஆரம்பகட்ட வேலைகளும் ஜரூராக போய்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா திடீர்னு ஒரு 10 நாள் இயக்குனர் டிஸ்கஷனுக்கே வரலன்னு சொன்னாங்க. டைரக்டர் ஏன் ஆஃபீஸுக்கு வரல அப்படின்னு விசாரித்ததுக்கு, தயாரிப்பாளர் எஸ்ஏசி தினசரி தன்னுடைய ஆஃபீஸுக்கு வர்ற மாதிரி வந்துடுறாரு, வந்துட்டு டிஸ்கஷனில் வந்து உக்காந்துக்கிட்டு கதையில் பூந்து குழப்புறாரு, படத்தில் செலவை எப்படி குறைக்கிறது அப்படின்றத பற்றி மட்டும்தான் கவலைப்படுறாரே தவிர படத்துடைய குவாலிட்டியை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படுறதில்ல. இந்த நிலைமை நீடிச்சா எஸ்பி ராஜ்குமாருக்கும் ரமணாவுக்கு ஏற்பட்ட கதி தான் நம்மளுக்கு வருன்றதுனால டைரக்டர் வர்றதில்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்த சூழ்நிலையில் எஸ்ஏசியுடைய கனவுல கள்ள தூக்கி போடுற மாதிரி ஒன்று நடந்துச்சு. அது என்னன்னா, 7ஆம் அறிவு படம் ரிலீஸ் ஆச்சு. படம் சரியாக போகல. 7ஆம் அறிவு படம் சரியாக போகலன்னொடனே இப்போ நம்ம துப்பாக்கியை எடுத்தோம்னா அந்த விலைக்கு விற்க முடியாது அப்படின்ற பயத்துலேயும், இந்த சமயத்தில் இந்த படத்தை எடுத்தோம்னா பழைய பாக்கியை கேட்டு தியேட்டருக்காரங்களும் விநியோகஸ்தர்களும் வந்து நிற்பாங்க. சரி, டைரக்டராவது நம்ம கட்டுப்பாட்டில் இருந்தால் படத்துடைய செலவு குறைச்சி எடுக்கலான்னா அதுக்கும் வழி இல்லை. படம் பெரிய பட்ஜெட்டில் தான் போய் முடியும், நமக்கு பெரிய லாபமும் கிடைக்காது. அப்படின்ற சூழ்நிலையில் படத்தை விடவும் முடியாமல் தொடரவும் முடியாமல் இந்த சூழ்நிலையில் எஸ்ஏசி ஒரு முடிவு எடுத்தார். அது என்ன முடிவுன்னா, யாராவது ஒருத்தர் நல்ல ஸ்மைலிங் ஃபேஸோடு வந்தாங்கன்னா அவங்க தலையில் இந்த படத்தை கட்டிடலான்னு முடிவு எடுத்தார். அந்த சமயத்தில் தான் கலைப்புலி தானு நான் இந்த படத்தை தயாரிக்கிறேன்னு வந்து மாட்டினேன். எஸ்ஏசியே கைவிட்ட இந்த படத்தை தானு ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறாருன்னு இண்டஸ்ட்ரியில் எல்லோரும் பேசிட்டாங்க. அந்த சமயத்தில் இண்டஸ்ட்ரியில் இருந்த பெப்சி பிரச்சனையும் மீறி காசாக மதிக்காமல் காசை தண்ணியாக செலவழித்து தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் இந்த படத்தை பண்ணார் தானு. அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் வீண் போகலை. ஏன்னா இந்த படத்தை ஜெமினி 60 கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. இதுதான் விஜய் படங்கள்லேயே அதிகபட்ச விலை. இந்த படத்தை எடுத்த தானுவுக்கும் பெரிய லாபம் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, விஜயோடைய மார்க்கெட் இண்டஸ்ட்ரியில் நாளுக்கு நாள் கூடிட்டு போகிறது தான் இது காமிக்குது. அதே போல் இந்த படத்துடைய இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் படத்துடைய தயாரிப்பாளரை மாற்றினா கூட மாற்றுவனே தவிர படத்துடைய கதையை எந்த காரணத்துக்காகவும் யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டேன்னு அவர் நின்ன உறுதியை இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமாக இருக்குது. இதனால தான் படத்துடைய தயாரிப்பாளர் தானு இந்த படத்துடைய கதையை நம்பி இவ்வளோ பெரிய செலவு பண்ணார். ஜெமினியும் இந்த கதைக்காக தான் இந்த விலையை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பற்றி இந்த படத்துடைய தயாரிப்பு வட்டாரத்துலேருந்து எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி, இது வரைக்கும் வந்த விஜய் படங்கள்லேயே இந்த படம் மிக பிரம்மாண்டமாகவும் தொழில்நுட்ப ரீதியாக மிக பிரமாதமாகவும் இது வரைக்கும் பார்க்காத ஸ்டைலிஷான விஜயையும் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது துப்பாக்கி படத்துக்கு தமிழ் டாக்கீஸோட ரேட்டிங் நல்லா இருக்கும். இந்த படத்தை பற்றி எங்களது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மேலே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கேள்விகளையும் கருத்துக்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ள கமெண்ட்ஸ் மற்றும் ஃபேஸ்புக் ட்விட்டரிலும் பகிர்ந்து கொள்ளலாம். சுறா படம் சம்பந்தமாக திரையரங்கு உரிமையாளர்கள் ஏற்பாடு செய்திருந்த சர்ச்சைக்குரிய அந்த ப்ரெஸ் மீட்டை பார்க்கணுன்னா இந்த லிங்கில் போய் பாருங்கள்.